Hi friends, welcome to PARAVASA KAIGAL. இன்னைக்கு நாம டேஸ்டியான பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை நல்லா வேக வைக்கணும். அதுக்காக நான் இன்னைக்கு 2 கப் பாஸ்தாவை எடுத்துக்கிறேன். இப்போ நாம இந்த பாஸ்தா கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாஸ்தா நல்லா ஒட்டாம வரதுக்காக நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா நல்லா வேகட்டும். ஸோ பாஸ்தா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே பாஸ்தாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3 கிராம்பு, 1 பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம 1 கப் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். 1 பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பொடியாக கட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4 தக்காளியை நான் இது போல் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதிச்ச அப்புறம் இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை எதுக்காகனா இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும், அதுக்காக தான். இப்போ மசாலா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் பாஸ்தா எவ்வளோ சாஃப்டாக ஒட்டாமல் வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்களும் பாஸ்தாவை எடுத்து மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சாலே பாஸ்தா நல்லா சாஃப்டாக ஆகிடும். நீங்கள் அழுத்தி பாருங்கள். சாஃப்டாக ஆன அப்புறம் நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிடணும். ஸோ பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணிட்ட அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்ச மசாலா எல்லாம் பாஸ்தாவில் கோட் ஆகணும். அந்த அளவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தாவில் 1 கப் கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாஸ்தாவை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாஸ்தா ரெடி. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சரி, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி ஒரு அட்டகாசமான டிஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மசாலாவும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டிலேயே இருக்கிற மசாலாவை வச்சு ஒரு சுவையான பாஸ்தாவை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.